வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் மெயில் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் இந்தியா போஸ்ட் பார்சல் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் பார்க்குறோங்க. லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்டர் போஸ்ட்னால் எப்படி என்வலப்பில் ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புகிறோம். பார்சல் போஸ்ட்னால் ஒரு 35 கிலோவுக்கு லிமிட் வச்சு அந்த 35 கிலோக்குள்ளே ஏதோ ஒரு பார்சல் பொருள் அனுப்பணும்னு அனுப்பிக்கலான்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுன்றது ஒரு பெரிய கம்பெனியில் 35 கிலோன்றது நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பார்சலுக்கு. அதை விட பெருசாக 500 கிலோ 1000 2000 கிலோன்னு ஒரு பெரிய பெரிய கன்சைன்மெண்ட் பெரிய பெரிய பார்சல் அனுப்புகிறாங்கன்னா அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலிமா ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட். ஓகேங்களா. அதை இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/8/2004. போஸ்டேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ்ங்க. அதாவது அந்த கன்சைன்மெண்ட்டை வந்து வண்டியில் ஏற்றுறதுக்கும் திரும்பி வண்டியிலேருந்து திரும்பி இறக்கிறதுக்கும் அந்த லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 500 கிலோவுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா. 500 கிலோவை தாண்டி அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு 1000 கிலோக்கும் 1000 ரூபாய் வந்து லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ். ஓகேங்களா. ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு. அது இல்லாமல் டாக்கெட் சார்ஜஸ்னு ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு 100 ரூபா. ஓகேங்களா. இது இல்லாமல் போஸ்டேஜ் ரேட் இருக்க போது இதெல்லாம் அடிஷ்னலாக வாங்குற சார்ஜஸ்ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி டேரிஃப் வில் பி பேஸ்ட் ஆன் வெயிட் ஆஸ் வெல் அஸ் வால்யூம் ஆஃப் குட்ஸ் அண்ட் மே வேரி ஃப்ரம் கன்சைன்மெண்ட் டு கன்சைன்மெண்ட். இந்த டேரிஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெலாம் நம்ம எப்படி ஃபிக்ஸடாக ஒரு டேரிஃப் சொன்னோமோ அந்த மாதிரி இதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு டேரிஃப் சொல்ல முடியாதுங்க. அதான் சொல்கிறாங்க. டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை பொறுத்தும் அந்த கன்சைன்மெண்ட்டோட வால்யூம் பொறுத்தும் அளவை பொறுத்தும் இப்போ கன்சைன்மெண்ட் ஒவ்வொரு பார்சலுக்கும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் ஆஃப் த ஆக்சுவல் வெயிட் ஆர் நோஷனல் வெயிட் ஒர்க்ட் அவுட் ஆன் வால்யூம் பேசிஸ் would be taken as the weight of the article consignment. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கன்சைன்மெண்ட்டோட ஆக்சுவல் வெயிட் கால்குலேட் பண்ணுவாங்க. வெயிங் ஸ்கேல் அந்த சின்ன அளவில் இருந்துச்சுன்னா வெயிங் ஸ்கேலில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த வேபிரிட்ஜின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு வெயிட் போட்டுவாங்க. அல்லது நோஷனல் வெயிட் ஒர்க்ட் அவுட் ஆன் வால்யூம் பேசிஸ். வால்யூம் பேசிஸ்னால் அந்த அளவை வச்சு ஒரு வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. அதை வச்சு அதுக்கு ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணுவாங்க. வால்யூமெட்ரிக் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த 2 வெயிட்டில் எது அதிக வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதை வெயிட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் மே டிசைட் த காஸ்ட் கீப்பிங் அட்லீஸ்ட் 20% மார்ஜின் ஓவர் த டென்டேட்டிவ் ஆப்ரேஷனல் காஸ்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃபை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் டிசைட் பண்ணுவாங்க. சர்க்கிள் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா எதை மைண்டில் வச்சுட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னாக்க அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கான டென்டேட்டிவ் ஆப்ரேஷனல் காஸ்ட் அந்த கன்சைன்மெண்ட்டை ஏற்றுனதுலேருந்து நம்ம போய் இறக்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு ஆகிற ஆப்ரேஷனல் காஸ்ட்டில் 20% அதிகமாக இருக்க மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா 1000 ரூபாயிலேருந்து 20% அதிகமாக தான் போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஹவெவர் ஹெட் ஆஃப் சர்க்கிள் would have discretion to vary the margin freely where consignment weighing more than 100 kgs as long as minimum margin of 10% is ensured. அதாவது பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து இந்த 100 கிலோவுக்கு மேலே போகிற பார்சலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10% வரைக்கும் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20% மார்ஜின் வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு இப்போ 1000 ரூபாய் செலவாகுதுன்னா அதுலேருந்து 20% சேர்த்து 1200 ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை 100 கிலோவுக்கு மேலே பார்சல் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து 10% அப்போ 1000 ரூபா அனுப்புகிறவங்களுக்கு 10% சேர்த்து 1100 ரூபாய் வரைக்கும் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா all taxes, octroi, toll tax etc. would have to be paid by consignor. அந்த அனுப்புகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வர டேக்ஸஸ்ஸு அந்த டோலுக்கு கட்டுற அமௌண்ட்டு எல்லாமே அவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா தி ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அண்டர் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் டேரிஃப் இஸ் 50 kgs. அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் வெயிட் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் நீங்கள் 50 கிலோ கம்மியாகவும் அனுப்பிக்கலாம். ஆனால் மினிமம் சார்ஜபிள் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் எவ்வளோ 50 கிலோக்கு எவ்வளோ அனுப்புனீங்கனாலும் 50 கிலோக்குன்னு தான் எடுத்துப்போம் அது கணக்கு. ஓகேங்களா. லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் பார்சல் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் வெயிட் லிமிட், மேக்ஸிமம் நோ லிமிட். லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வெயிட்டு 50 kgs, மேக்ஸிமம் வெயிட் நோ லிமிட். இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா நான் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் டோர் டு டோர் டெலிவரி, வேர் ஹவுசிங், பிக் அண்ட் பேக் ஃபெசிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் மேனேஜ்மெண்ட். லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் ஆஃபர்ஸ். ஓகேங்களா. இவங்க என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் டெலிவரினா எங்கே நம்ம அவங்க வீட்டு வாசலே போய் பிக் பண்ணி அங்கேயே போய் டெலிவரி பண்ணுற மாதிரி. வேர் ஹவுசிங்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டாக் வைக்கிறது தான். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பார்சல் வந்து நம்ம டெலிவரி பண்ணுற அன்றைக்கி கஸ்டமர் வீட்டில் ஆள் இல்லை அல்லது நாளைக்கு வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, அது வரைக்கும் நீங்களே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு சார்ஜஸ் போடுவோம். அதை வந்து வேர் ஹவுசிங் சார்ஜஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நம்ம இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு.
பிக் அண்ட் பேக் ஃபெசிலிட்டி, நம்மளே பிக் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது முதல் கொண்டு எல்லா மேனேஜ்மெண்ட்டும் நம்மளே இந்த லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்லேயே வேல்யூ ஆடட் சர்வீசஸாக இருக்குங்க. லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் வில் பி அவைலபிள் ஒன்லி டு அண்ட் ஃப்ரம் ஸ்டேஷன்ஸ் ஸ்பெசிஃபைடு ஃப்ரம் டைம் டு டைம், ஓகேங்களா. அப்பப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ரூட் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, அந்த ரூட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Primary criteria for specifying the stations would be commercial viability and would be specified by head of circles in consultation with circle IFA. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் இயங்கும்னு சொல்கிறோம். அதாவது நிறைய இடத்துல லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர் இருக்கும். இப்போ ஒரு டிவிஷனில் ஒரு இடத்துல லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் இருக்குதுன்னா அது வந்து இப்போ சேலமில் இருக்குன்னா சேலம் டு சென்னை போகுது, சென்னை டு சேலம் டு மதுரை போகுது அப்படின்னு ஃபிக்ஸடாக ஒரு 4-5 ரூட்டுக்கு தான் இருக்கும். இப்போ அவங்க நம்ம எல்லா ரூட்டுக்கும் வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் வெஹிக்கிள் வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், ஒரு ஃபிக்ஸடான ரூட்டுக்கு தான் இருக்கும். அந்த ரூட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் வயபிலிட்டி அண்ட் உட் பி ஸ்பெசிஃபிக் ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ஸ் இன் கன்சல்டேஷன் வித் சர்க்கிள் ஐஎஃப்ஏ, ஓகேங்களா. இந்த இன்டர்னல் ஃபினான்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்துருப்போம், அவங்க கூட கன்சல்ட் பண்ணி ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அதெல்லாம் பார்த்து இந்த கமர்ஷியல் வயபிலிட்டி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கமர்ஷியலாக எப்படி யூஸாக இருக்குதா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சேலம்லேருந்து அடிக்கடி சென்னைக்கு போகிற மாதிரி இருக்குது, நிறைய கன்சைன்மெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்குன்னா சேலம் டு சென்னைன்னு ஒரு ரூட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற ரூட்டுக்கு தான் போவாங்க. அப்பப்போ அதை வேரி பண்ணுவாங்க, வேறு எங்கேயா தேவைப்படுச்சுன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. Head of circles would identify logistics post center at each of these stations. LPCன்னு சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டரை LPCன்னு சொல்லுவாங்க. will undertake all operational aspects involved in booking, insurance, transport, delivery of goods. இந்த லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறது, இன்சூர் பண்ணி கொடுக்கறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை டெலிவரி பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்கும், அவங்க தான் அதை பார்த்துக்குவாங்க. கண்டென்ட் பர்மிட்டட், என்னென்ன கண்டென்ட் பர்மிட்டட்னா anything that is amendable to proper packaging and transport except those articles which have been prohibited under any regulations under IPO regulations 2024. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் படி தடை செய்யப்படாத ஆர்டிக்கல் எல்லாமே அனுப்பிக்கலாம். இதில் எதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் அனுப்ப முடியாது. hazardous or extra hazardous goods or articles which cannot be carried by the means of transportation available with the logistics post center also not be accepted under logistics post. இந்த hazardous இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த prohibited ஐட்டம்ஸில் பார்த்துருப்போம். இந்த hazardousஆன ஐட்டம்ஸ், அதாவது இந்த தீங்குவிக்கக்கூடிய அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் அனுப்ப முடியாது. தி கண்டென்ட்ஸ் ஷுட் பி செக்யூர்லி பேக்டு அண்ட் ஷுட் நாட் பி லீக்கிங். செக்யூர்லி பேக்டுனா ப்ராப்பராக நீங்கள் பேக் பண்ணியிருக்கணும், அதில் இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டும் லீக் ஆகக்கூடாது, லீக் ஆகி இதாகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. லிக்விட் ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் அனுப்புறீங்க அப்படின்னா வேறு எதாவது அனுப்புனீங்கன்னா கூட மெல்ட் ஆகி லீக் ஆகிற மாதிரிலாம் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்வீசஸ் ஆஃபர்ட் இன் அடிஷன் டு பேசிக் சர்வீஸ் கம்ப்ரைசிங் புக்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அன்லோடிங், டெலிவரி பண்ணுறது, இது மாதிரி ஒரு பேசிக்கான சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா போஸ்ட் ப்ரிமிசஸ், அதான் டெலிவரி ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஃபாலோவிங் ஆப்ஷனல் வேல்யூ ஆடட் சர்வீஸ் ஷுட் ஆல்சோ பி அவைலபிள். இந்த மாதிரி பேசிக்கான சர்வீஸ் கொடுக்கறது இல்லாமல் இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம். பிக்கப் பண்ணுறது, அவங்க இடத்துல போய் பிக் பண்ணிட்டு வர்றது, வண்டியில் ஏற்றுறது, லோடிங்கு, டோர் டெலிவரி இன்க்ளூடிங் அன்லோடிங், அவங்க வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணி அதை வண்டியிலேருந்து இறக்குற வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணுறோம். ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் டெஸ்பேச் அண்ட் ஆர் டெலிவரி, டெஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியோ நம்ம இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதுதான் வேர் ஹவுசிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அதுவும் பண்ணி கொடுக்குறோம். தேர் வில் பி நோ மேக்ஸிமம் வெயிட் லிமிட், நமக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க. பட் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர்ஸ் கேன் ரெஃப்யூஸ் ஆர்டிகல்ஸ் விச் கேனாட் பி கேரிட் பை த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் டு தம். இப்போ வந்து சேலம்னு ஒரு LPC இருக்குன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்கள்ட்ட இல்லாத வெஹிக்கிள் அளவுக்கு ஒரு அந்தளவுக்கு பெரிய பார்சல் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட வெஹிக்கிளே இந்த சைஸ்க்கு தான் இருக்குது, பார்சல் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னா அதை வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஆர்டிக்கலை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, அந்த கன்சைன்மெண்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஆனால் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நோ மேக்ஸிமம் வெயிட் லிமிட் தான் படித்து வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ஐட்டம் ஆர்டிக்கல் டு ஒன் கன்சைனி வில் பி ட்ரீட்டட் அஸ் ஒன் கன்சைன்மெண்ட். அதாவது ஒரே அட்ரஸி தான், ஓகேங்களா. இப்போ ஏன்றவர் பீன்றவருக்கு அனுப்புகிறாரு, ஆனால் இவர் ஏன்றவர் அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா 10-15 கன்சைன்மெண்ட் அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த 4 ஆர்டிக்கல் அனுப்புகிறாருன்னா அந்த 4 சேர்த்து ஒரே கன்சைன்மெண்ட் ஒரே பார்சலாக தான் வந்து நம்ம கணக்கெடுத்துப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். பீசஸ் அட்ரஸ்டு டு டிஃப்ரெண்ட் கன்சைனிஸ் ஃப்ரம் ஈவன் ஒன் கன்சைனர் கேனாட் பி கிளப்டு ஃபார் திஸ் பர்பஸ் டு பி டேக்கன் அஸ் ஒன் கன்சைன்மெண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
டிஃப்ரெண்ட் கன்சைனிஸ். இப்போ வந்து ஒருத்தர் தான் அனுப்புகிறாங்க, ஆனால் ஃப்ரம் ஈவன் ஒன் கன்சைனர் ஏன்ற கஸ்டமர் தான் அனுப்புகிறாங்க. பீசஸ் அண்டர்ஸ்டுட் டிஃப்ரெண்ட் கன்சைனிஸ் ஃப்ரம் ஈவன் ஒன் கன்சைனர் cannot be clubbed. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பின்னு ஒரு கஸ்டமரு, சின்னு ஒரு கஸ்டமருக்கு ஒரு பார்சல், டின்னு ஒரு கஸ்டமருக்கு ஒரு பார்சல், இந்த மாதிரி நிறைய கன்சைன்மெண்ட் நிறைய பேர்த்துக்கு அனுப்புகிறாங்கன்னா அதை வந்து நம்ம போன பாயிண்டில் சொன்ன மாதிரி ஒரே கன்சைன்மெண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வெயிட் வால்யூம் ரிலேஷன்ஷிப். லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், வால்யூமெட்ரிக் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா an article consignment of the size volume of the 10 cubic feet would be treated as equivalent to 50 kgs. அதாவது பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்து 10 கியூபிக் ஃபீட், 10 கியூபிக் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் வெயிட்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஆக்சுவல் வெயிட்டு வால்யூமெட்ரிக் வெயிட்டு ரெண்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பார்சலுக்கும் இதே தான். ஓகேங்களா. ஆக்சுவல் வெயிட்டு வால்யூமெட்ரிக் வெயிட். ஆக்சுவல் வெயிட்ன்றது அந்த பொருளை வந்து வெயிங் மிஷினில் போட்டு அதுக்கான வெயிட் என்ன ஆக்சுவல் வருதோ அதுதான் ஆக்சுவலான வெயிட்டு. வால்யூமெட்ரிக் வெயிட்னா அந்த பொருளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 10 கிலோ இருக்க ஒரு பார்சலை இந்த சைஸ் அதோட வெயிட்டு பொறுத்து இந்த சைஸில் இருக்க பார்சலும் 10 கிலோன்னு இருக்கும். இந்த சைஸ் இவ்வளோ அதோட டபுள் மடங்கில் இருக்க பொருளும் 10 கிலோவில் இருக்கிற மாதிரி பொருள்லாம் இருக்குது. ஓகேங்களா. அது உள்ளே இருக்கிற பொருளோட தன்மையை பொறுத்து. ஆனால் நம்ம வந்து இந்த சைஸில் நம்ம டிபார்ட்மெண்ட் மூலிமா அனுப்புகிற பார்சலுக்கும் இந்த சைஸில் அனுப்பக்கூடிய பார்சலுக்கும் ஒரே அமௌண்ட் வாங்கினோம்னா இதுவும் 10 கிலோ தான் வருது, இதுவும் 10 கிலோ தான் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறதை விட இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது அதிகம் இல்லைங்களா. நமக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். நம்ம வந்து அதை தூக்கணும், நிறைய இது பண்ணணும், டீலிங். நமக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட்டை தாண்டி நமக்கு ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. ரெண்டுமே 10 கிலோ தான். அதனால் நம்ம இதை வந்து 10 கிலோன்னு எடுத்துக்கிட்ட மாதிரி இதை வந்து நம்ம 10 கிலோன்னு எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு வந்து வால்யூமெட்ரிக் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதோட அளவை பொறுத்து ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணுவோம். அந்த வெயிட் இப்படி போட்டோம்னா இது வந்து 20 கிலோவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 20 கிலோ வந்துச்சுன்னா அந்த 20 கிலோவுக்கு உண்டான வெயிட்டை தான் நம்ம டேரிஃபாக எடுத்துக்குவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து அந்த பார்சலுக்கும் அதே தான், வால்யூமெட்ரிக் வெயிட்டுக்கு பார்சலுக்கு கால்குலேஷன் வேறு, லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு இப்போ நம்ம சொல்கிற கால்குலேஷன். அவங்க சொல்கிற 10 கியூபிக் ஃபீட்டுக்கு அந்த பொருளோட வால்யூம், அந்த கன்சைன்மெண்ட் பார்சலோட வால்யூம் வந்து சைஸ் வந்து 10 கியூபிக் ஃபீட் இருந்துச்சுன்னா அதை வந்து 50 கிலோவாக எடுத்துக்கும். அது இல்லாமல் வரப்போகிற எவ்ரி அடிஷ்னல் கியூபிக் ஃபீட், அடுத்து வர ஒவ்வொரு கியூபிக் ஃபீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 கிலோ சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், சைஸ் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 10 கியூபிக் ஃபீட், அந்த ஃபார்முலா படி 10 கியூபிக் ஃபீட் போட்டோம் வந்துச்சுன்னா அது 50 கேஜிஸ்ன்னு எடுத்துக்கும். அதை தாண்டி 11ன்னு வந்துச்சுன்னா 55, 12ன்னு வந்துச்சுன்னா 60, அது மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தி வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் லைக் ஸ்பெரிக்கல், சிலிண்டரிக்கல், கோனிக்கல், ரெக்டாங்குலர், ஸ்கொயர் எட்ஸெட்ரா வுட் பி கால்குலேட்டட் ஆன் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலே. இப்போ வந்து பொருளோட சைஸை பொறுத்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அது மாதிரி அதோட ஸ்கொயர் கோனிக்கல், சிலிண்ட்ரிக்கல், அந்த மாதிரி எந்த சைஸு நம்ம பொருளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த சைஸுக்குன்னு ஸ்டாண்டர்டாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குங்க இல்லைங்களா. அந்த ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணி தான் அதோட வால்யூம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன்சூரன்ஸ். ஹெட் ஆஃப் சர்க்கிள் மே என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி டு ஆஃபர் இன்சூரன்ஸ் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் அனுப்புகிற கன்சைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து பார்த்தா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணி அரேஞ்ச்மெண்ட் வித் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணி அந்த லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு இன்சூர் கூட பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட் ஆஃப் லயபிலிட்டி. த லிமிட் ஆஃப் லயபிலிட்டி பர் டிரான்சிட் வுட் பி ₹1 crore. ஓகேங்களா. 1 கோடி ரூபா அந்த லயபிலிட்டி, அந்த பொருள் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதோட லயபிலிட்டி 1 crore வரைக்கும் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. FTL அண்ட் LTL சர்வீசஸ். இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸுங்க. FTLனா ஃபுல் ட்ரக் லோடு, LTLனா லெஸ் தென் ட்ரக் லோடு. ஒரு இது யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரக், அதாவது நம்மளோட வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டோட வெஹிக்கிள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம்னா அந்த வெஹிக்கிள் ஃபுல்லாக அனுப்புகிற அளவுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் ஒருத்தரே அனுப்புகிறாங்கன்னா அது வந்து ஃபுல் ட்ரக் லோடுன்னு சொல்லுவாங்க. அந்த வெஹிக்கிளில் ஒரு பாதி அளவுக்கு தான் ஒருத்தர் அனுப்புகிறாங்க, இன்னொரு பாதிக்கு இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னா அதெல்லாம் LTLன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லெஸ் தென் ட்ரக் லோட். ஓகேங்களா. ஒருத்தரே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாருனா அப்படின்னா ஃபுல் ட்ரக் லோடு அவங்களே இது பண்ணிடுறாங்க. பாதி தான் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கன்சைன்மெண்ட் அனுப்புறதுக்கு பேர் LTLன்னு சொல்லுவாங்க, லெஸ் தென் ட்ரக் லோட். ஓகேங்களா. Customers can send their consignments either in full truckload or less than a truckload, one parcel or multiple parcels based on their requirements. அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பார்சலோ அல்லது பல பார்சல்ஸோ
ஃபுல் ட்ரக் லோடோ அல்லது லெஸ் தென் ட்ரக் லோடோ அனுப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இட் மூவ்ஸ் த ஷிப்மெண்ட்ஸ் பை ரோடு, ரயில் அண்ட் ஏர், என்ஷூர்ஸ் சேஃப் அண்ட் டைம்லி டெலிவரி. லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோட்லேயே, ரயிலில், ஏரில் எல்லாத்துலேயுமே இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் சர்வீசஸ் அவைலபிள் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சப்ஜெக்ட் டு அவங்க வந்து அந்த ரிட்டர்ன் வந்து இது பண்ணுறதுக்கான காஸ்ட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்னும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். லெட்டர் எப்படி ரிட்டர்ன் வருதோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. If space for storage is not found in department's existing premises, the space may be hired. ஓகேங்களா, நம்மகிட்ட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இப்போ நாளைக்கு தான் டெலிவரி ஆக போகுது, இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு, டெலிவரி ஆகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், கஸ்டமர் ஆள் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாருன்னா எடுத்துகிட்டு போய் நம்மளோட பிளேஸில் வைக்கிற அளவுக்கு இடம் பத்தலை அப்படின்னா தனியாக ஒரு பிளேஸை வந்து ஹையர் பண்ணிக்கலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The consignment should be deliverable at logistics post centers depending on the consignor's directions. The consignment may be delivered in one lot to one consignee or multiple persons as per directions of the consignor. ஓகேங்களா, கன்சைன்மெண்ட்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் டெலிவரியும் பண்ணிக்கலாம். அப்படி டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்சைனரோட விருப்பப்படி அவங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த பார்சல் ஃபுல்லாக ஒரே கன்சைனிக்கோ அல்லது வேறு பர்சன்ஸ்க்கு வேறு பார்சல் கொடுக்கணுன்னு டிசைட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட விருப்பப்படி நம்ம டெலிவரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இன் கேஸ் ஆஃப் டோர் டு டெலிவரினா ஒன்லி ஒன் எஃபர்ட் வுட் பி மேட். அதாவது டோர் டெலிவரி பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு எஃபர்ட் தான் இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ஒரு டோர் டெலிவரி தான் எடுத்துகிட்டு போய் நம்ம டியூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கன்சைனிஸ் அட்ரஸில் போய் அட்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். இஃப் த எஃபர்ட் ஃபெயில்ஸ் டெலிவரி வில் பி எஃபெக்டட் ஃப்ரம் த லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர் இட் செல்ஃப். அந்த ஃபஸ்ட்டு எஃபர்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே டெலிவரி வந்து லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் சென்டர்லேயே தான் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஃபார் விச் த கன்சைனி வுட் பி இன்டிமேட்டட். அந்த கன்சைனிகிட்ட சொல்லிடுவாங்க தகவல். ஓகேங்களா, யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள்ட்ட தகவல் சொல்லிடுவாங்க. டோர் டெலிவரி குட் ஸ்டில் பி கன்சிடர்ட் இஃப் த கன்சைனி டெபாசிட்ஸ் த காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ட்ரிப் ஃபார் டெலிவரி இன் அட்வான்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த டோர் டெலிவரி ஒரு தடவை தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க திரும்பி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கன்சைனி வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணாங்கன்னா நம்ம திரும்பி இன்னொரு தடவையும் அட்டன் பண்ணுவோம், திரும்பி இன்னொரு தடவை செகண்ட் டெலிவரி எடுத்துகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இஃப் த கன்சைனி டஸ் நாட் டேக் த டெலிவரி வித்தின் 48 hours, demurrage charges equivalent to double the charges for storage worked out on hourly basis would be collected from the consignee before the delivery is effected. அதை என்ன சொல்கிறாங்கன்னா கன்சைனி வந்து டெலிவரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி ஆகலைன்னு ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படி ரிட்டன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து டெலிவரி எடுத்துக்கலைன்னா டெமுரேஜ் சார்ஜஸ் அந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் இதெல்லாம் ஒரே மீனிங் தாங்க. நம்ம இடத்துல போய் எடுத்துகிட்டு வச்சுக்கிறதுக்கான அந்த வாடகை வாங்கிக்கிறோம். ஈக்குவலன் டு டபுள் த சார்ஜஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, அந்த ஸ்டோரேஜ்க்கு எவ்வளோ சார்ஜஸோ அதில் டபுள் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமுரேஜ் சார்ஜஸ்னு ஒரு அமௌண்ட் வாங்க போகிறோம். ஒர்க்ட் அவுட் ஆன் ஹவர்லி பேசிஸ். நம்ம வச்சுருக்க போகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ சார்ஜஸ்ன்னு போட்டு வாங்கிடுவோம், கன்சைனிகிட்ட வாங்கிடுவோம். டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை அவங்கள்ட்ட கன்சைனிகிட்ட வாங்கிடுவோம்னு சொல்கிறாங்க. கன்சைனர் ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகேங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டு. நல்லா எக்ஸாமுக்கு படிங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சிலபஸ், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 2 நாளாக கொஞ்சம் வீடியோஸ் எதுவும் போட முடியலைங்க. இப்போ சிலபஸ் நம்ம இந்த யூடியூப் சேனலில் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதை தாண்டி ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ்க்கு மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 8637400258. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லைங்க, வேணுன்றவங்க தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.